கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும். அரண் என்ற வார்த்தை தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். இந்த உலகத்திலே நாம் பாதுகாப்பற்ற ஒரு நிலைமையிலே காணப்படலாம். ஆனால் நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவண்டை திரும்புகின்ற பொழுது அவர் நமக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார், அவர் நமக்கு அரணாய் இருக்கிறார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு நான் மனம் திரும்பி கர்த்தரண்டை வருகின்ற பொழுது ஆண்டவர் இந்த உலகத்திலே உங்களுக்கு ஒரு சிறந்த பாதுகாவலராக இருந்து உங்களை வழிநடத்துகிறார் என்பதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவண்டை வருகின்ற பொழுது அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே இரண்டத்தனையான நன்மைகளை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஒருவேளை நாம் இந்த உலக வாழ்க்கையிலே யோபு என்ற தேவ மனிதனை நாம் அடிக்கடி ஒருவேளை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அவன் எல்லாவற்றையும் இழந்து போனான், ஒரே நாளிலே செல்வச்சீமானாய் வாழ்ந்தான், ஒரே நாளிலே சகலவற்றையும் யோபு இழந்து போனார். அது மாத்திரமல்ல, அவருடைய சரீரத்திலே கொடிய பருக்கள் என்னும் நோய் காணப்பட்டபடினாலே ஓட்டை எடுத்து அவருடைய சரீரத்தை சுரண்டி கொண்டே இருந்தார். நாம் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது அவனுடைய நண்பர்கள் வந்தார்கள், அவர்கள் கர்மா தியரியை சொல்லிவிட்டு கடந்து சென்றார்கள். கர்மா தியரி என்ன சொல்லுகிறது என்றால், நீ ஏதோ தீமை செய்து விட்டாய், அதனால் உனக்கு ஆண்டவன் தீமையை செய்கிறார் என்று சொல்லி அவர்கள் அவனை நோகடித்து கடந்து சென்று விட்டார்கள். தான் நித்தமும் நேசித்த அருமையான மனைவி அவனிடத்திலே வந்து, நீர் இன்னுமா ஜீவனோடு கூட இருக்கிறீர், தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லி ஒரு கசப்பான கடினமான வார்த்தையை சொல்லிவிட்டு கடந்து சென்றாள். ஆனால் யோபு இவைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரையே சார்ந்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரின் அடைக்கலம், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், அவர் எனக்குள்ளே பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி அவரையே நம்பி அவரையே சார்ந்து காணப்பட்டபடியினாலே கர்த்தருடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறது. அவன் பின் நாட்களிலே இழந்து போன எல்லாவற்றையும் இரண்டத்தனையாய் திருப்பி கொண்டான். அவனுக்குள்ளே ஒரு பெரிய விசுவாசம் காணப்பட்டது, நம்பிக்கை காணப்பட்டது. அவர் என்னை கொண்டு போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன், அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி விசுவாச வார்த்தைகளை ஒருவேளை பலவீனப்பட்ட நேரத்திலே அவன் சொன்னபடியினாலே ஆண்டவர் அவனுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இழப்பின் மத்தியில் காணப்படுகிறாயோ, நம்பிக்கையோடு கூட இயேசுவண்டை வா, நம்பிக்கையோடு கூட இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார். அவர் நீ இழந்து போன எல்லாவற்றையும் உனக்கு இரண்டத்தனையாக திரும்ப தருவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிப்போம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி சார்ந்து வாழுவோம். அவர் நிச்சயமான ஆசீர்வாதங்களினாலே உங்களை, குறிப்பாக நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்ளும்படியாய், அதுவும் இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களை அவர் உங்களுக்கு இந்த நாளிலே கொடுக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். அவர் ஒருவரே உங்களுக்கு அரணானவர், உங்களுக்கு பாதுகாப்பானவர், உங்களை நன்மைகளினாலே நிரப்புகிறவர். ஆமீன், ஆமீன். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம், வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம். பலப்படுத்தும் ஆண்டவரே, இந்த உலக வாழ்க்கையில உம்மை மாத்திரம் நம்பி அநேக நன்மைகளை சுதந்திரத்துக்குள்ள பரிசுத்த ஆவியான ஒரு உதவி செய்வீராக. குறிப்பாக அவர்கள் மண்டை திரும்பி
ஆண்டவரே, இழந்து போன எல்லாவற்றையும் நம்பிக்கையோடு கூட நீர் தருவீர் என்ற விசுவாசத்திலே பலப்பட, முழு நிச்சயமாய் உம்மை நம்பி பலப்பட, அது நிமித்தமாய் இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள தேவ ஆவியானவர் அனுக்கிரகம் செய்வீராக. யாரெல்லாம் உம்மை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு நீர் அப்படியே செய்கிறபடினாலே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பலப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன்.